ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். நைட்டில் டின்னராகவும் கொடுக்கலாங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரவை வச்சு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிக்கும்போது ரவை கொஞ்சம் மசிஞ்சு ஒரு மாவு பக்குவத்துக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. ஓரளவுக்கு மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோதுமை மாவு கட்டி விடக்கூடாது. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது, ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு துருவும் போதே தண்ணியில் சேர்த்து வைங்க. அப்போ தான் கருத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, நல்லா திக்காக, அந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் செஞ்சுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் கேரட் மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.